இந்த கடவுள் கொடுத்த வரப்பிரசாதத்திலே தூக்கம் தான் ரொம்ப உசந்தது. ரூம்லேயே படுத்துட்டு இருக்கும், கட்டிலே தூங்கிட்டு இருக்கும். ஆனா அந்த பிராணன் எங்க போகும்? சிறையினுடைய சாராம்சத்திலிருந்து கண்ணுடைய சாராம்சம், மூக்கனுடைய சாராம்சம், வாக்குடைய சாராம்சம், எல்லாத்துடைய சாராம்சமும் சுருக்கமாக எடுத்துட்டு சொப்பனத்துக்கு காசி போறது, அலகாபாத் போறது, அமெரிக்கா போறது, காசி போறது, பல கஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு, பல நகரங்களுக்கெல்லாம் போயிட்டு. அப்ப காணும்போது எப்படி இருக்கும்? நிஜமாவே இருக்கிற மாதிரி தோணும். சொப்பனத்துல விழிப்பு வந்த ஒருபாடுதான் ஆஹா தரையும் கண்டு கனவா நமக்கு தெரியும். சொப்பனம் காணும்போது அது நிஜமாவே இருக்கும். விழிப்புணர்வுல போனோம்னா இந்த உடம்போடே தான் அமெரிக்கா போவோம். சொப்பனத்துல போனோம்னா உடம்பு இங்கேயே இருக்கும், சூட்சுமம் மாத்திரம் அதனுடைய சாராம்சம் மாத்திரம் அமெரிக்கா போயிட்டு வந்துடும். 10 நிமிஷத்துல போய்ட்டுரும். இங்கேருந்து போறதுக்கு நம்ம அமெரிக்கா போறதுக்கு 24 மணி நேரம் ஆகலாம். ஆனா சொப்பன உலகத்தில் போய்டுறதுக்கு 2 செகண்ட்ல போயிட்டு அமெரிக்கா போய் சுத்தி கூட திருப்பி வந்துடும். அத்தனை சூட்சும சக்திக்கு சொப்பனம் காட்டுற சரீரத்துக்கு அத்தனை சக்தி இருக்கு. அந்த பிராணத்துல இத்தனை உறுப்புகளும் அடங்கி இருந்ததுனாலதான் நல்ல தூக்கம் வருது. கண்ணும் காது மூக்கும் பார்க்கற வரைக்கும் தூக்கம் வராது, சொப்பனத்தால போயிட்டு இருக்க வரைக்கும் தூக்கம் வராது. எல்லாமே பிராணன்ல அடங்கி போச்சுன்னா வேலை செய்யாம இப்போ நல்ல தூக்கம் வரும். அப்பதான் நமக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். எவ்வளவு ஜாகிரத்துல வேலை செஞ்சோமோ, சொப்பனத்துல எவ்வளவு வேலை செஞ்சோமோ, விழிப்புணர்வு எவ்வளவு வேலை செஞ்சோமோ, அதுக்கு ஓய்வாக தூக்கம் நம்ம கடவுள் வச்சு கொடுத்துருக்காரு. அதனால தூங்குறது கூட கொஞ்சம் புண்ணியப்பட்டு தான் தூங்க முடியும்.